Taste the Daily. அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஸ்டாலின் அரசை கண்டித்து அரசு பேருந்தை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாரதி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரதி, விவரங்கள். தற்பொழுது பெஞ்சு புயல் கரை கடந்து போது விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை போய் சந்தித்து எடுத்து விழுப்புரம் மாவட்டத்தை புரட்டி போடும் அளவிற்கு கொட்டி தீர்த்த அதிகார மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான வீடுகளும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் வசித்து வரும் குடும்ப அட்டைதாரருக்கு தலா 2000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என திமுக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு 2000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டு வந்த நிலையில் இதில் வெள்ளத்தால் பாதிக்கப்படாத இடங்களில் உள்ள வீடுகளில் 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதே சமயம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் வசித்து வரும் மக்களுக்கு 2000 ரூபாய் நிதி வழங்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் இந்த குளறுபடிகள் காரணமாக கொதிப்படைந்து வரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நிவாரணம் கிடைக்காத பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ரட்டனை அருகே உள்ள அம்மன் குளத்துமேடு கிராம மக்கள் 2000 ரூபாய் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க கோரியும் அதே பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திண்டிவனத்திற்கு சென்ற அரசு பேருந்து சிறைபிடித்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இச்சாலை மறியலால் அரசு பேருந்தில் வந்த பயணிகள் உரிய நேரத்தில் செல்ல முடியாமல் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதையடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். பின்னர் வருவாய்த்துறை அதிகாரிடம் கிராம மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரதி.